இந்த உலகத்தில் எவ்வளோ கோயில்கள் இருந்தாலும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஒரு அதிசயம்தாங்க. அந்த கோயிலில் இருக்க சில அதிசயங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஆயிரங்கால் மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்க தூண்களை நீங்கள் தட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சரிகம பதனி அப்படிங்கிற இசை கேட்கும். அந்த காலத்தில் எப்படி இப்படி ஒரு தூணை கட்டினாங்கங்கிறது பெரிய ஆச்சரியமாக தாங்க இருக்குது. நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த ஆயிரங்கால் மண்டபத்தை கண்டிப்பாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் பொற்றாமரை குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளம் இருக்குது. அந்த காலத்தில் புலவர்கள் இயற்றிய தமிழ் பாடல்கள் மிகவும் சிறப்பானதா இல்லையா அப்படிங்கிறது இந்த குளத்தில் வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. புலவர்கள் எழுதிய அந்த தமிழ் பாடல்களின் ஓலைகளை இந்த குளத்தில் போட்டுருவாங்களாம். அப்படி அந்த ஓலை இந்த குளத்தில் மிதந்துச்சு அப்படின்னா அது ஒரு சிறந்த தமிழ் பாடல் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்களாம். ஒருவேளை அந்த ஓலை மூழ்கி போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு சிறந்த தமிழ் பாடல் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். இதை பண்ணி தான் மதுரையில் தமிழை வளர்த்துருக்காங்க. அதுக்கு எல்லா சிவன் கோயிலையும் முதல்ல சிவனை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தாயார் சன்னதிக்கு போவாங்க. ஆனால் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் முதல்ல மீனாட்சியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிவனை போய் பார்க்கணும். இந்த கோயிலில் ஏகப்பட்ட கோபுரங்கள் இருக்குது. 33,000 சிலைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த காலத்தில் எப்படி ஒரு பிரம்மாண்டமான கோயிலை கட்டினாங்கங்கிறது பெரிய கேள்வியாக தாங்க இருக்குது. எனக்கு மதுரையில் ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்க அப்படின்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலோட சித்திரை திருவிழா தான். உங்களுக்கு மதுரையில் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.